ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெல்கம் டு சக்தி சரவணா யூடியூப் சேனல். இன்றைக்கி வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். நான் ரெகுலராக செய்கிற விஷயங்க எனக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அதை உங்களோட நான் ஷேர் பண்ணிக்க போகிறேன். உங்களுடைய வேண்டுதல் உடனே நடக்கணுமா? இந்த ஒரு பொருளை கையில் வச்சுக்கிட்டு நீங்கள் கடவுள்கிட்ட உங்களுடைய வேண்டுதலை வச்சு பாருங்கள், கண்டிப்பாக அது நடக்குங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் என்னோடய வீடியோஸ்லாம் நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து வீடியோ பார்த்து லைக் கமெண்ட் பண்ணுற ஒரு 3 பேருக்கு தாமரை மணி மாலை கிஃப்டாக நான் அனுப்பிச்சி வைக்கிறேங்க. அதனால் பார்க்குற கொஞ்சம் பேராக இருந்தாலும் ஒரு லைக்கும் கமெண்ட்டும் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் கமெண்ட்டும் அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்குங்க. இப்போ கடவுளை நம்ம வணங்கும் போது நாம் அவருக்கு பிடிச்சமான நைவேத்தியம் வைக்கிறது, அவருக்கு பிடிச்சமான பூ வைக்கிறது, பிடிச்ச பொருளை வச்சு வணங்குறது, இது எல்லாமே அவருடைய அருளை நம்ம ஈஸியாக வாங்கலாம் அப்படின்றதுக்காக தாங்க. இதெல்லாம் செய்யாமல் மனசார கடவுளை வணங்கினாலும் அவரோட அருளாசி கிடைக்கும் அப்படின்றதுல துளியும் சந்தேகம் இல்லை. ஏன்னா கடவுள் நம்மக்கிட்ட எதையும் எதிர்பார்த்து அருள் புரிவது கிடையாதுங்க. நமக்கு பிடித்த ஒருவரை நாம் பார்க்கும்போது நம்ம பார்த்தாலே அவர் ரொம்ப மகிழ்ச்சி அடைவார் தான். ஆனால் போகும்போது வெறும் கையோடு போகாமல் அவருக்கு பிடிச்ச பொருளை கையில் கொண்டு போனால் அவர் இன்னும் சந்தோஷம் அடைவாருங்க. அதுபோல் தான் கடவுளை வணங்கும் போதும் நாம் அவருக்கு பிடிச்ச பொருட்களை கொண்டு வணங்கும் போது அவர் மனம் மகிழ்ந்து பலன்களை இரட்டிப்பாக அருள் புரிவாருங்க. அந்த வகையில் கடவுளை வணங்கும் போது இந்த ஒரு பொருள் கையில் இருந்தால் நம்முடைய வேண்டுதல் உடனே நிறைவேறுங்க. அந்த பொருள் என்ன அப்படின்றத பற்றி பார்க்கலாம் வாங்க. கடவுளை வணங்கும் போது அவரை மனசார நினச்சி அவரோட அருள் பரிபூரணமாக நமக்கு கிடைக்கணும் அப்படின்னு வேண்டுதல் வைக்கணுங்க. அந்த வேண்டுதலில் முழு நம்பிக்கை இருக்கணுங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதோடு சேர்த்து நாம் கையில் வச்சுருக்க வேண்டிய ஒரு பொருள் அது கொட்டைப்பாக்குங்க. முன்னாடியெல்லாம் எல்லா வழிபாடுலேயும் இந்த கொட்டைப்பாக்கு தாங்க இருக்கும். இப்போ காலப்போக்கில் அதை தவிர்த்துட்டு இந்த பேக்கெட்டில் அடைச்சி வைக்கிறாங்க பார்த்தீங்களா, இந்த தூள் பாக்கு, இதை வைக்கிறாங்க. ஆனால் தெய்வீக ஆற்றல் நிறைஞ்ச பொருளாக பார்க்கப்படுறது இந்த கொட்டைப்பாக்கு தாங்க. இதை வழிபாட்டில் வைக்கும்போது நம்முடைய வழிபாட்டின் பலன் 2 மடங்காக கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. நவகிரக பூஜைகள், மகாலட்சுமி தாயாரோட பூஜைகள், இதுக்கெல்லாம் கொட்டைப்பாக்கு நிச்சயமாக பயன்படுத்துவாங்க. அது மட்டும் இல்லாமல் குலதெய்வ வழிபாட்டிலும் குலதெய்வத்தோட அருள் கிடைக்கும் இந்த கொட்டைப்பாக்கு ரொம்ப ரொம்ப முக்கியங்க. அப்படியான இந்த கொட்டைப்பாக்கை கையில் வச்சுக்கிட்டு நாம் வேண்டுதல் வைக்கும்போது அது நிச்சயமாக நிறைவேறுங்க. நான் ரெகுலராக செஞ்சுக்கிட்டு வர விஷயம். இது 100% ஒர்க் அவுட் ஆகுங்க. இது நீங்கள் கோயிலுக்கு போகும்போதோ நம்ம கையில் கொட்டைப்பாக்கு எடுத்துகிட்டு போயிட்டு கையில் நம்ம கொட்டைப்பாக்கை சாமியை வணங்கும் போது கொட்டைப்பாக்கை கையில் வச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன வேண்டுதல் வேணுமோ அந்த வேண்டுதலை கடவுள்கிட்ட வைக்கலாங்க. அழகாக வச்சுட்டிங்களா, அதை உங்கள் பர்ஸில் போட்டு அப்படியே வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். வீட்டில் கொண்டு வந்து பூஜை அறையில் வச்சிடலாம். இப்போ நீங்கள் வீட்டில் பூஜை அறையில் பூஜை பண்ணுறீங்க, ஏதாவது ஒரு வேண்டுதல் வச்சு பூஜை பண்ணுறீங்கன்னா அந்த கொட்டைப்பாக்கை கையில் வச்சுட்டு உங்களுடைய வேண்டுதலை கடவுள்கிட்ட வைக்கலாம். இந்த மாதிரி தொடர்ந்து அந்த ஒரு கொட்டைப்பாக்கையை யூஸ் பண்ணலாங்க. உங்களுக்கு லைட்டாக ஃபங்கஸ் வரா மாதிரி இருக்குது அப்படின்னா மஞ்சள் பொடி போட்டு கொஞ்சம் உப்பு போட்டு அந்த தண்ணியில் கழுவிட்டு காய வச்சுட்டு அதே கொட்டைப்பாக்கை, அதாவது ரொம்ப அது இதுவாகிடுச்சு அப்படின்னா கால்படாத இடத்துல தூக்கி போட்டு மறுபடியும் ஒரு கொட்டைப்பாக்கை யூஸ் பண்ணலாம். ஆனால் ஒரு கொட்டைப்பாக்கை தொடர்ந்து நான் 6 மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணிகிட்ருக்கேங்க. ஒன்றும் ஆகலை, நல்லாவே இருக்குங்க. இந்த கொட்டைப்பாக்கு நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்குங்க. அப்படி இல்லைனா தெய்வீக பொருட்கள் விற்கும் கடைகளையும் கிடைக்குங்க. அது கிடைக்காத பட்சத்தில் அதுக்கு பதிலாக கிழங்கு மஞ்சளை பயன்படுத்தலாம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குங்க. இருந்தாலும் கொட்டைப்பாக்கு கிடைச்சா அதை அப்படியே பயன்படுத்துங்க. அதுதான் நல்ல பலனை கொடுக்கும். கடவுளை முழுவதுமாக சரணடைவதே நம்முடைய துன்பங்கள் தீர்வும் நமக்கு வேண்டியவற்றை பெறவும் தான். அதுக்கு இப்படி ஒரு எளிமையான வழியை பின்பற்றினால் பலன் உடனே கிடைக்கும். அப்படின்னா இதை நான் பயன்படுத்துறதுல எந்த தவறும் இல்லையே. இந்த வழிபாட்டு முறையில் உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் நீங்களும் ஒரு தரம் இந்த முறையில் நீங்கள் வேண்டுதலை கடவுள்கிட்ட வச்சு பாருங்கள். உங்களுக்கு என்ன ரிசல்ட் கிடைச்சிது அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. அவங்களுக்கும் இது உபயோகமாக இருக்கும். இந்த மாதிரி ஆன்மீக தகவலோடு அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம். டேக் கேர் அண்ட் பை ஃப்ரெண்ட்ஸ்.